இதை வந்து அரசியல் ஆக்குறதுன்றது வந்து நிஜமாவே ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். ஏன்னா சோ இதையும் நம்ம அகைன் மத்திய அரசை வந்து குறை சொல்ல முடியாது. ஆனா அங்க யாரா இருந்தாலும் என்ன சொல்றீங்க, இந்த குற்றச்சாட்டு இந்த மத்திய அரசு நழுவுற மாதிரி இருக்குது. இல்ல அது மாற்றம் வந்து எல்லாருக்கும் தேவைப்படும். அது யாரா இருந்தாலும், மோடியா இருந்தாலும் என்ன நாங்க இல்ல எங்களுக்கு வேற இன்னொரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும் அப்படின்னு மக்களுடைய மனநிலைமை தானே. அதனால அது நடக்கதான் நடக்கும். பிளஸ் இந்த வாட்டி நம்ம போன இன்டர்வியூல கூட பேசணும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் என்னன்னா மக்களை வந்து சிறுபான்மையினரை பயமுறுத்திட்டாங்க. இந்த வாட்டி அவர் வந்தாருன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப எந்த பதவியும் இல்ல ஒன்னும் இல்ல, திருப்பியும் ஃபாரினுக்கு போயிடுவாரு. சோ எதெல்லாம் வந்து எதிரா இருக்கோ நம்மளுக்கு, அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, இவங்க வந்து இந்த கட்சிக்கு எதிர அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ராகுல் காந்தி. ஆனா அவங்க இந்தியாவுக்கே எதிரா இருக்காங்க. கூட்டணி இல்லாம அதே உத்தரப்பிரதேஷ்ல நிக்க சொல்லுங்க, வின் பண்ணி காமிக்க சொல்லுங்க. அப்ப வந்து யாரு வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க, அப்ப ஐயோ காங்கிரஸ் அப்பதான் எங்களுக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு வேணா அப்ப சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு வராது. ஆனா ஓகேங்களா, சோ இவங்க வந்து கூட்டணி மேலதான் ஏறி சவாரி பண்றாங்க. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அதே 2 நாட்களுக்கு முன்னாடி சரக்கு ரயில் விபத்து ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அது வந்து நம்ம பாஜகனுடைய அமைச்சராக இருக்கும் அஸ்வினி வைஷ்ணவருடைய வந்து திறமைக்கேடு காரணமாக தான் இது நடந்தது, அலட்சியம் தான் இதற்கு காரணம். இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டிடியூவன்சி இயர்ஸ்ல எல்லாமே வந்து இந்த மாதிரியான ரயில் விபத்து நடந்திருக்கு. ஸோ இவருக்கு கொடுத்த அந்த இலாக்கா சரியானதாக இல்லை, இதுக்கு முன்னாடி இப்படி பிரச்சனைகள் நடந்துறப்போ இந்த தடவை மாத்தி கொடுத்துருக்கலாம் இல்லையா மோடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டும் அரசு மேல வைக்கப்பட்டிருக்கு. நடந்த விபத்து வந்து நிஜமாவே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அது வந்து அந்த நடந்ததை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரயில் மேல ஒரு ரயில் நிற்கும் போது அப்படியே அது வந்து ஒரு கோர விபத்து தான். என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. சரக்கு ரயிலா இருந்ததுனால உயிர்கள் வந்து பலி வந்து கம்மியாயிருக்கு, இல்லைன்னா இன்னும் ஜாஸ்தி தான் ஆயிருக்கும் கண்டிப்பா. இதுல வந்து கண்டிப்பா பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கதான் இருக்கு. ஏன்னா இது வந்து மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து தடம் புரண்டு வந்திருக்காங்களோ, அதாவது இந்த சரக்கு வண்டி தான் வந்து தப்பா வந்திருக்கு. அப்படி தப்பா வரும்போது அந்த ஓட்டுநரும் சரி, அந்த சிக்னல் கொடுக்குற அவங்க 2 பேருமே இறந்திருக்காங்க ஆன் த ஸ்பாட்ல. அவங்க 2 பேருமே உயிரோட இல்லை. ஸோ இது வந்து நான் வந்து எதையுமே நியாயப்படுத்தவோ இல்ல வந்து இல்ல இது இப்படி சரிதான் அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல வரல. ஆனா அந்த ஓட்டுநர்கள் என்னதான் வந்து நம்ம வந்து இந்த கவாச் இது வந்து பொறுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும், அது அங்க இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி பல்விதமான இதெல்லாம் வச்சிருந்தாலும் மேன்யுவலா அங்க ஒரு தப்பு நடந்திருக்கு, மனிதருடைய தப்பு அங்க நடந்திருக்கு. சோ அது நடக்காம எப்படி பார்க்கணும், இன்னும் அதை எப்படி சீர்திருத்தணும், மேம்படுத்தணும் அப்படின்றத வந்து டெஃபினட்டா நம்ம வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அடிக்கடின்றதை தாண்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறியா வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம வந்து தவிர்த்தே ஆகணும். அதுக்கு என்ன நடவடிக்கையோ அது யாராக இருந்தாலும் சரி அந்த நடவடிக்கையை வந்து கண்டிப்பா எடுத்து அதை சரி பண்ணி இனிமேலும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம பார்க்கணும். பட் மேன்யுவலா நடக்கக்கூடிய தவறுகளை எப்படி சரி செய்யறது? ஏன்னா நம்ம ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஓடலை, ஒரு ஆளு தான் என்னதான் இருந்தாலும் ஓட்டுறாங்க. சிக்னல்ல இருந்து எல்லாமே வந்து மாறிடுச்சு, ஆட்டோமேஷனா மாறிடுச்சுனாலும் ஒரு மனிதர் தான் அந்த வண்டியை ஓட்டுறாரு. ஸோ அவர் கையில தான் அந்த இது இருக்கு. ஸோ மனிதர்கள் தவறு செய்வது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா என்ன மாதிரியான வேலைகள்லாம் அவங்க தவறு செய்யறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம இருக்கணும்ன்றதுதான். எதிர்கட்சிகள் வந்து ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது வந்து மோடி அரசு வந்து ஒரு கையாலாகாத அரசு அப்படின்றது மட்டும். அதுதான் சொல்றேன், இதை வந்து அரசியல் ஆக்குறதுன்றது வந்து நிஜமாவே ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். ஏன்னா இதை வந்து எப்படி வந்து ஏன்னா இது வந்து யாராக இருந்தாலும் அது ஒரு உயிர்.
ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி நடந்தது சரி அப்படின்னு யாருமே ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, பண்ணவும் போறது கிடையாது. ஆனால் இதை சரி செய்யறது எப்படி, இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் வராம எப்படி பார்க்கலாம், அந்த இடத்துல இன்னும் என்ன வந்து வேலைகளை வந்து சரியா செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அங்கே அதில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸில் வந்து ஒரு S8 S7 இருந்த பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மீட்பு பணியும் ரொம்பவே தாமதமாக தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா சிக்னலை வந்து கரெக்டாக பார்க்காம சரக்கு பணியை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தை ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அங்க இருக்கிற மாநிலத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, போலீஸ் நிர்வாகிகளும் சரி, சோ அவங்க எந்த அளவுக்கு வந்து மீட்பு பணி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். சோ இதையும் நம்ம அகைன் மத்திய அரசை வந்து குறை சொல்ல முடியாது. ஆனா அங்க யாரா இருந்தாலும் என்ன சொல்றீங்க, இந்த குற்றச்சாட்டு இந்த மத்திய அரசு நழுவுற மாதிரி இருக்குது. இல்ல அது கிடையாதுங்க. அங்க இருக்கிற மாநிலம் தான் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அது ஒரு பேரிடரா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து அந்த மாநிலத்துக்கு தான் அந்த கிரெடிட் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்த மாநில அரசு தான் அதுக்கு வந்து உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி, எந்த மாநிலமா இருந்தாலும் அந்த மாநிலத்தான் அதுக்கு பொறுப்பு. பட் ஆனாலும் மத்தியிலேருந்து அவங்களால என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களும் அதை பண்ணி 2 பேரும் சேர்ந்து இதை, ஏன்னா அது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், பப்ளிக் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் போது அதுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து அந்த வேலையை முடிக்கணும். இன்னொன்று, அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து ஒரு IAS ஆஃபீஸராக இருந்தவர். அவர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட், இந்த மாதிரி இந்த ரயில்வே இந்த 3 கொடுக்கும்போது அவர் வந்து சரியாக அந்த இலாக்காக்களை வந்து பார்த்துக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்து முதலே வைக்கப்பட்டிருந்தது. இப்போவும் வந்து அதே மாதிரியான இலாக்கா அவர் கையில் கொடுத்துருக்கும் போது மோடி அவர்கள் வந்து இன்னொரு புது சான்ஸ் யாருக்குமே கொடுக்கல. ஒரு IAS ஆஃபீஸருக்கு இந்த ஒரு பொலிட்டிக்கலான இந்த விஷயங்கள் வந்து எப்படி அவருக்கு ஈடுபாடு இருக்கும்? ஸோ இன்னொரு ஆளை வச்சிருக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. இல்லைங்க, அதாவது ஒருத்தருக்கே 3 ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வேற ஒரு விவாதம். ஆனா அது வந்து IAS-ஆ இருக்கிறதுனால ஏன் அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்றது வேற விவாதம். இப்ப வந்து மக்கள் கிட்ட நின்று ஜெயிச்சு ஒரு அமைச்சரா ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு வந்து எல்லா திறமையும் இருக்குமா இது 3 ஹேண்டில் பண்ணக்கூடிய? இல்ல அவரோட பேக்ரவுண்ட்ல என்ன, அவர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருப்பாங்களா? இல்ல ரயில்வே மினிஸ்டர் ஆறவங்கெல்லாம் வந்து ரயில்வேஸ்க்கும் அவங்களுக்கும் ஏதாவது பின்னணி தொடர்பு இருக்குமா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குமா? அப்படி கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ன்றது ஒரு அங்கீகாரம். ஆனா அவங்களுக்கு என்ன துறை கொடுக்குறாங்க, அவங்க என்ன அதை பண்றாங்க அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனலா அதை வந்து அணுகிறதுன்றது நல்லதுதான். ஏன்னா அவங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாங்க. ஸோ அப்ப இன்னும் நல்லா அவங்க பண்ணுவாங்க. அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு மோடிஜி அவர்கள் வந்து அஸ்வினி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் பாக்குறேன். மக்களுக்கும் இந்த ப்ரொஃபஷனுக்கும் இல்லை அந்த நாலேஜுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி பார்க்க போனா நிர்மலா சீதாராமன் மேம் வந்து இப்பயும் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா தொடர்ந்து இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கொரோனா காலகட்டத்திலையும் அவங்க வந்து ரொம்ப சிறப்பா வந்து நம்மளுடைய ஃபினான்ஸோடைய துறையை வந்து அழகா ஆளுமை பண்ணாங்க. GDP லெவலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கு, நம்ம 3வது ஒரு இதுவா இருக்கு, கண்ட்ரியா இருக்கு, எக்கானமி வந்து சரியாம பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்க சரியா செஞ்சதுனாலதான் திருப்பியும் வந்து ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்காங்க. சொன்னது ரொம்பவே சரியான விஷயம். அவங்க நல்லா பண்ணதுனால திரும்ப கொடுத்தாங்க. ஆனால் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், நான் தான் சொல்றேன், 2014 வந்து மோடி அவர்கள் வந்ததுலேருந்தே ஒவ்வொரு வருஷமும் கோர விபத்துகள் நடந்துட்டு இருந்தது. ஒரு 2018, 19, 20 இந்த 3 வருஷத்துலாம் அதிகமா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் இந்த 22, 23 இப்போ 24க்கும் அது வந்துடுச்சு அப்படின்றப்ப அதான் கேட்கிறோம். ஒரு வந்து இந்த கேள்விக்கு நான் முன்னாடி பதில் சொன்னதுதான். அதாவது மனிதர்களுடைய தவறுகளை நம்ம சரி செய்யணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி வண்டி வந்து நேரா போகுது, ஆட்டோமேட்டிக்கா வண்டியை ஓட்டுறாங்க, அங்க யாருமே இது சரியில்லை. ஸோ வந்து சிக்னலோட மெயின்டெனன்ஸையும் ஒரு குறை சொல்றாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாங்க அது வந்து ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டரா பண்ணணும்னு தான் யாருக்கா இருந்தாலும் தோணும். அது பண்ணணும்னு தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3rd AC 2nd ACல போகும்போது பெருசா தெரியாது. ஆனா நீங்க ஸ்லீப்பர் கிளாஸ்ல போனா வந்து தெரியதான் தெரியும். ஏன்னா இது வந்து மனிதர்கள் தான், நம்ம தான் யூஸ் பண்றோம்.
இப்போ ஒரு வீட்லயே வந்து நம்ம டெய்லி பெருக்கணும், துடைக்கணும், கிளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கனாலே பர்சனலா ஓட்டுற காருக்கே நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது அந்த மெயின்டெனன்ஸை வந்து நம்ம பண்ணதான் பண்ணணும். அதுவும் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டிராவல் எல்லாமும் இன்னும் ஜாஸ்தியா தான் மக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே சவுத்லயும் நிறைய இடத்துல வந்து மைக்ரேட்டடா மக்கள் வந்து அவங்க வேலைக்காக போயிட்டு வரும்போது ட்ரெயின் அப்படின்ற ஒரு யூசேஜ் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி மத்திய அரசு வந்து அதுக்கு வந்து தகுந்த ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், அதுல நோ டவுட். ஆனால் அவர் வந்து செலக்ட் ஆகாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாததுனால இந்த துறை கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் நான் ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்ல வரேன். அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்து வந்தவர் அப்படின்னும் போது அவருக்கு வந்து டெஃபினட்டா அந்த நாலேஜும் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் அவரால் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த வாட்டியும் திருப்பி அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா விபத்தையும் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இதையே பாத்தீங்கன்னா சிக்னல் ப்ராப்ளமோ இல்ல வேற ஏதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்னால வந்து பிரச்சனை நடந்ததோ கிடையாது. அந்த மனிதர்களுடைய தவறுனால ஏற்படுத்த ஒரு விபத்து தான் இது. சோ அப்படி இருக்கும்போது அதை வந்து எப்படி சரி செய்யணும், இன்னும் பெஸ்டா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும், அதுல நோ டவுட். அதே மாதிரி என்சிஇஆர்டி அப்படின்ற ஒரு இது அமைப்பு வந்து தற்போது ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒத்துழைச்சு போற ஒரு இதாக மாறிடுச்சு. அப்படின்னா பாடத்திட்டத்தில் இருந்த பாபர் மசதியில் இருக்க சில விஷயங்களா இருக்கட்டும், அது மாதிரி குஜராத் ரியாட் கலவரம், இது எல்லாத்துலேயுமே வந்து பல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அது இவ்வளோ நாள் பாபர் மசதியில் வந்து இப்போ thousands of முஸ்லீம் கில்ட் அப்படின்றதை இப்போ மாற்றி thousands of people killed அப்படின்றத மாற்றிருக்காங்க. ஸோ வரலாற்றில் வந்து நாங்கள் நிறைய தவறுகளை வந்து பாஜக செஞ்சிருக்கு அப்படின்றத நினைச்சு மோடி அவர்கள் வந்து அசிங்கப்படுறாரோ, வெக்கப்பட்டு தான் மக்களுக்கு வந்து இன்னும் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்களோட உண்மை முகம் தெரியக்கூடாதுன்னு பண்றானோ டிஎம்சி தலைவர் கூட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, எதிர்கட்சிகள் வந்து இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கதாங்க வைக்கும். ஏன்னா அதாவது அப்படி பார்க்க போனா ஹிந்துஸும் நிறைய பேர் இறந்துதான் போயிருக்காங்க. ஸோ முஸ்லிம்ஸ் இறந்து போயிருக்காங்களா, ஹிந்துஸ் இறந்து போயிருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம கோடிட்டு கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இந்த சாவு ஏற்பட்டிருக்கு, மக்களுக்கு இந்த துயரம் ஏற்பட்டிருக்கு, இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத வரலாறுல சொல்றதுல தப்பே கிடையாது. அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய வரலாற வந்து நம்ம வந்து என்ன தேவையோ முகல் எம்பையர் இதுதான் நம்ம நிறைய மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்க போனா அவங்க அந்த இதுதான் நிறைய நம்ம பசங்களுக்கு தெரியுது. இந்த சைடு வந்தீங்கன்னா ஈவேராவை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான இதெல்லாம் வரலாறே கிடையாது, இப்ப நடந்த விஷயம். பட் நிஜமாவே மக்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன தேவையான வரலாறு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ, எந்த அளவுக்கு சுதந்திரமா வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சுதந்திர வீரர்களுடைய வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்கு. போஸ் அவர்களுடைய, நேதாஜி அவர்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எது தேவையான ஒரு விஷயமோ எதை கொடுக்கணுமோ அதை மக்களுக்கு கொடுக்கறதுல, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் நீங்க வந்து முஸ்லிம்ஸ்ன்னு பாக்குறீங்க, இந்துஸ்ன்னு பாக்குறீங்க? அது சேர்த்தா என்ன, சேர்க்கலன்னா என்ன, அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு செயலா பாருங்க. அந்த வரலாறுல தப்பு இருந்ததுன்னா மாத்தி இந்த வரலாறை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி பார்க்க போனா தமிழ்நாடு பாடத்திட்டத்துல பெரியாரை பத்தி எதுக்கு வந்து நம்ம படிக்கணும்? அவரோட வரலாறை வந்து எவ்வளவோ நம்ம படிச்சிருக்கோம். ஆனா தேவையான நிறைய விஷயங்களை படிக்காமலும் நம்ம வந்து இந்த அரசு வந்து தவிர்த்திருக்காங்க இவ்வளவு ஆண்டு காலமாக. இந்த மாதிரி அதை அப்படி பார்க்க போனா இட் இஸ் அ டிபேட்டபிள் ஆர்குமெண்ட் தான். அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய பாட புத்தகங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 years once 6 years once டெஃபினட்டா அதை வந்து நம்ம வந்து ரெனியூ பண்ணிட்டே தான் இருக்கணும். புதுசா வந்து நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால அது தப்பு கிடையாது. அதே மாதிரி குஜராத் கலவரம் வந்து அதுலேருந்து பெருசாக சொல்லப்படலை, அதுலேருந்து பல விஷயங்கள் எடுத்து மாற்றப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ மோடி அவர்களுடைய அந்த ஒரு ஆட்சி காலத்தில் இது நடந்ததுனால அவர் மேலே ஒரு கரை படிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற நம்ம எடுத்துக்கு இப்போ எதிர்கட்சிகளை ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆனால் இதில் எதெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு கை இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கேருந்து அகற்றப்பட்டிருக்கின்ற போது அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். இப்போ வந்து கண்டிப்பாக யார் ஆளும் கட்சியாக இருக்காங்களோ, யார் எதிர்கட்சியாக இருக்காங்களோ, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க
வந்து கண்டிப்பா ஆளும் கட்சியினரை வந்து குறை சொல்லதான் செய்வாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அவங்க சொல்லாம இருந்தாதான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா சொல்லுவாங்க. இதை வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி இதை மாத்திக்கிட்டாங்க, இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அதே குஜராத்ல என்னெல்லாம் துயரங்கள் நடந்ததோ அதையும் தாண்டி தான் மோடி அவர்கள் வந்து அந்த அந்த இடத்துல இப்ப குஜராத்தை வந்து நம்பர் 1 மாநிலமாக இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக மாத்திருக்காரு. அந்த துயரங்கள்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. சோ குழந்தைங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்து இப்ப என்னவோ அதை சொன்னா அது பெட்டரா தான் இருக்கும். ஏன்னா இதே நீங்க வந்து ஒரு ரீசெண்டா வந்து ஒரு வாட்டி இந்த டாஸ்மாகே இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு குழந்தை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து கேட்டது. அப்ப வந்து அவர் வந்து குஜராத்ல குஜராத் மாநிலம் மாதிரி நம்மளும் மாறணும், இல்ல மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றது கூட அவரால் முடியல. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தயக்கம் டிஎம்கே பீரியட்ல இருக்கிறதுனால. சோ அதை வந்து அவர் கோடிட்டு சொல்றதுக்கு மறுத்துட்டாரு. அது அவர் சொல்லல. அது மாதிரி குழந்தைங்களுக்கு அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? மோடிஜி வந்து சப்போர்ட் பண்றாரு அவரு, இல்ல அவரோட வேலை கூட தூக்கி இருக்கலாம். சோ இந்த மாதிரி எது தேவையோ குழந்தைங்களுக்கு அதை சொல்லணும், எது தேவையில்லையோ அதை சொல்லாம இருக்கிறதுல தப்பு இல்ல. இந்த குஜராத் மோடி அவர்கள் வளர்த்தின மாதிரியே இன்னொரு இடம் தான் வாரணாசியில் அவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் வாரணாசிக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தொடர்ந்து பாஜகவினர் முன் வச்சுட்டு வராங்க. அப்படி வாரணாசிக்கு மோடி அவர்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ கம்மியான ஒரு லட்சத்துக்கு மேல ஒரு மெஜாரிட்டிக்கு கம்மியா இருக்க மாட்டார் இல்லையா மோடி அவர்? சரி, அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து நம்ம ஓட்டா இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வேற. ஏன்னா அங்க வந்து நிறைய டெஃபினட்டா வந்து ஒரு மாற்றம் வந்து எல்லாருக்கும் தேவைப்படும். அது யாரா இருந்தாலும், மோடியா இருந்தாலும் என்ன நாங்க இல்ல எங்களுக்கு வேற இன்னொரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும் அப்படின்னு மக்களுடைய மனநிலைமை தானே. அதனால அது நடக்கதான் நடக்கும். பிளஸ் இந்த வாட்டி நம்ம போன இன்டர்வியூல கூட பேசணும்னு நினைக்கிறேன். சரி, இவங்க எல்லாரும் என்னன்னா மக்களை வந்து சிறுபான்மையினரை பயமுறுத்திட்டாங்க. இந்த வாட்டி அவர் வந்தாருன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்யான தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா வந்து பாரதிய ஜனதா கட்சியும் சரி மோடியும் சரி அவர்கள் ரெண்டுமே வந்து சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவான ஒரு கட்சி தான். ஏன்னா அந்த முத்தலாக்ல இருந்து பல விஷயங்கள் வந்து ஆதரவா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவங்க மறுத்துட்டாங்க. பெண்கள் ஓட்டு அங்க நிறைய விழுதுன்றதுனால அதையும் அவங்களையும் வந்து மாத்தி ட்ரை பண்ணி பல விதத்துல வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கெல்லாம் தான் அந்த ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா வாரணாசிக்கு நல்லது பண்ணது தானே, அதுக்காக அவர் வந்து எதுவும் பண்ணாம இல்லையே. வருது வரல, அடுத்த வாட்டி பாருங்க இன்னும் டபுளா வரும். ஸோ அதுதான் பிஜேபி. டெஃபினட்டா வந்து அடுத்த வாட்டி வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இன்னும் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் டபுளா கொடுப்பாங்க. கண்டிப்பா யூபியில டெஃபினட்டா வந்து அடுத்த வாட்டியும் வந்து யோகி தான் வரப்போறாரு. இன்னும் நல்ல மெஜாரிட்டியில ஜெயிக்க தான் போறாரு, அதுல நோ டவுட். அதே மாதிரி நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாக்குறோம் ஆர்டிகல் 370 வந்து நம்மவே ரொம்பவே கொண்டாடுற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்க்கும்போது மோடி அவர்கள் பதவியேற்ற அன்றையிலேருந்து நம்ம பாக்குறோம் 3-4 தீவிரவாத சம்பவங்கள் நம்ம பாக்குறோம். அது வந்து அவர் பதவியேற்கும் போது வேணும்ட்டே பண்ணணும்ன்றது பிளான் பண்ணி பண்ணதா? அதான் அப்ப இந்தியாவுக்கு அவ்வளவு செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி கிடையாது. இது வந்து இது நிஜமாவே இட் இஸ் அ பிளான்ட் ஒன் தான். நம்ம வந்து சொல்லிட்டே தான் இருந்தோம் இந்த மாதிரி எதுவுமே பெருசா நடக்காம இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவுல வந்து எல்லாரும் வந்து கலவரம் நடக்கும், இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும்னெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அந்த மாதிரி பெரிய அளவுல எதுவும் இல்லாமல் இருந்தது பெரிய விஷயம்தான். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நடக்க கூடாதுதான். ஆனா நடந்திருக்கு. இனிமேலும் அது நடக்காதபடி கண்டிப்பா அரசு. ஏன்னா இப்போ மோடி அவர்கள் பதவியேற்கிற அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற போதே ஜெய்சங்கர் அவர்களா இருக்கட்டும், ராஜ்நாத் சிங் அவர்களா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், ஒரு முன்கை எடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா இந்த 2, 3, 4 சப்சீக்வெண்டா இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருக்காது இல்லையா? ரெஸ்பெக்டிவா இவ்வளவு நடக்குது அப்படின்றப்போ அதான் சொல்றாங்க கவர்மெண்டுடைய அந்த ஒரு ப்ரொடெக்ஷனோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இனிமே அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா வந்து இட் இஸ் ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டு திருப்பி பதவி ஏற்கிற டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அதுல அவங்க ஆடின ஆட்டமா தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ திருப்பி அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு திருப்பி எலெக்ஷனுக்கு நிக்கிறாரு, திருப்பி பதவி ஏற்கிறாரு. அது நீங்க சொல்ற எல்லா மினிஸ்டர்ஸுமே அதுக்கப்புறம் தான் பதவி ஏற்கிறாங்க அன்னைக்குதான். சோ அந்த கேப்ல இவங்க வந்து ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடி இருக்காங்க. பிளஸ் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது
3 தடவையா வந்து அவர் வந்து பிரதம மந்திரியா வராரு அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து இது வந்து இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகளை விட்டுடுங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய மக்களுமே பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. மோடிஜி அவர்களையும் பிஜேபி அவர்களையும் எப்படி ஏத்துக்கொள்ளாதவங்க இருக்காங்களோ வெளிநாட்டிலையும், அதே மாதிரி அவங்களுக்குலாம் அதை ஏத்துக்க முடியல. இப்ப சைனாவால ஏத்துக்க முடியுமா இந்தியா வளர்ச்சி அடையுது அப்படின்னா? கண்டிப்பா அவங்களால முடியாது. அந்த மாதிரி பல்வேறு ஊடுருவு சக்திகள் இருக்கு. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப எந்த பதவியும் இல்ல, ஒன்னும் இல்ல, திருப்பியும் ஃபாரினுக்கு போயிடுவாரு. சோ எதெல்லாம் வந்து எதிரா இருக்கோ நம்மளுக்கு, அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, இவங்க வந்து இந்த கட்சிக்கு எதிர அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ராகுல் காந்தி. ஆனா அவங்க இந்தியாவுக்கே எதிரா இருக்காங்க அப்படின்னு தெரியல. அங்க போய் சதி பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பண்றாரு. அது என்ன ஆயிடுது, அது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து சர்வீஸ் அப்படின்னு சொன்னப்போ வந்து அதுல வந்து என்னென்ன நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கு அப்படின்றத எதிர்கட்சிகள் எல்லாமே முன் வச்சாங்க திமுகக்கு எதிராக. ஆனா இப்போ வந்து இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எல்லாமே வந்து 50% அவங்களுக்கு பேருந்து கட்டணம் வந்து 50% கம்மியாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக அரசோட? நாட்டுப்புற கலைஞர்கள் அப்படின்றது வந்து எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு நளினம் அடைஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு விஷயமா பாக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா மக்களுக்கு அது உபயோகமா இருக்கும். அப்ப அதுலயும் வந்து அவங்க வந்து இந்த பஸ் அந்த பஸ், இந்த பஸ்ல மட்டும்தான் அவங்களால பிரயாணம் பண்ண முடியும், எல்லா பஸ்லயும் பண்ண முடியாது, அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாம எந்த பஸ்ல வேணாலும் அவங்க போயிட்டு வரலாம், 50% அவங்களுக்கு ஆஃப் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா கண்டிப்பா அவங்களோட வாழ்வாதாரத்துக்குமே முன்னேற்றத்திற்கான நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த செலவு வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல. ஸோ அது மக்களுக்கு உபயோகமா இருந்து அதனால அவங்க பயனடைஞ்சாங்கன்னா அது சந்தோஷம் தான். இது மட்டும் இல்லாம பால்வளத்துறையில வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் மேல ஆவின் மேலையும் பல அக்யூசேஷன் வந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனா உலகத்திலே பார்க்கும்போது இந்தியா தான் நிறைய மில்க் ப்ரொடக்ஷன் வந்து பண்றாங்க, உற்பத்தி. ஸோ அதுலேயும் முக்கியமா வந்து தமிழ்நாடு தான் 4.57% அதிகமாக இந்தியாவிலேயே பால் உற்பத்தி அதிகமாக பண்ற ஒரே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். ஸோ வந்து தமிழக அரசா இருக்கட்டும், ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாருங்களேன், உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா நெசசிட்டி இருக்கிறதுனால உற்பத்தி பண்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன தேவை இருக்கோ தேவைக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி பண்றாங்க. ஆனா தரமானதா உற்பத்தி பண்றாங்களான்றதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? தரமான பால் வந்து அவங்க உற்பத்தி பண்றாங்களா? ஆரஞ்சுன்றது ஒண்ணு உங்களால பார்க்க முடியுதா? உங்க வீட்டுல வந்து ஆரஞ்சு பேக்கெட் போடுறாங்களா? அது நிஜமாவே கிரீமி, அதாவது கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்துல கால்சியம் அப்படின்றது குழந்தைங்கள்ல இருந்து இல்லாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அந்த பால் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ரொம்ப உபயோகமான அன்றாட தேவையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு 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 தாய் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறான்னா அவளே அந்த பால் குடிச்சிட்டு தான் அவளுக்கு அந்த சத்து வருது, சாப்பிட்றத தாண்டி. ஓகேங்களா? ஸோ அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்ப எந்த அளவுக்கு வந்து அது தரமா கொடுக்கணும், இந்த அரசு அது தரமா கொடுக்குதான்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு வேணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், தேவை இருக்கு, நீங்க ப்ரொடக்ஷன் பண்றீங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா தரமான பால் கொடுக்குறீங்களா? அதுல எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபேட்டை நீங்க வந்து குறைக்கிறீங்க, ஏத்துறீங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோடி அவர்களுக்கும் எலான் மஸ்க் அவர்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு தெரியுது. எலான் மஸ்க் அவர்கள் கூட மோடிக்கு புகழ்ந்து வந்து ஒரு ட்விட்டர் பக்கத்துல கூட அவர் போட்டிருந்தாரு. ஆனால் தற்போது எலான் மஸ்க் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, இவிஎம் மிஷின்ல வந்து முறைகேடுகள் நடக்குது அப்படின்றத வந்து அவர் பதிவிட்டிருந்தார். அதை தொடர்ந்து அவர் சொன்னது இன்னொரு நாட்டில் தான், ஆனா அது அப்படியே வந்து இந்தியாவுக்கு அப்ளிகபிள் ஆகி காங்கிரஸ்ல இருந்து டிஎம்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு இந்தியாவை பத்தி வம்பு பேசுறது தான் அவருக்கு ஒரு பொழப்பாவே இருக்கு. ஸோ யாராவது ஏதாவது பண்ண மாட்டாங்களா, நான் உடனே அந்த ட்வீட்டுக்கு போட மாட்டேன்னா அவர் ஒரு ரிப்ளை போட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் இந்தியான்றது அவருக்கு புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, சுற்றுலா போறீங்களா, போயிட்டு வந்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் மோடிஜியை புகழ்ந்திருக்காரு, எல்லாமே ரைட்டு தான். பட் இப்ப அவருக்கு வயிறு வலி. ஓகேங்களா? அவரோட டெஸ்லா காருக்கு வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, என்ன இறக்குமதியோட இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுதான் முக்கியமான ரீசன். அவரோட பிசினஸ் வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு.
அதுக்கு வந்து பியூஷ் கோயலும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு அப்படி பண்ணணும்னு இருந்தா இங்க உற்பத்தியை தொடங்குங்க, இந்தியால தொடங்குங்க, அதனால இங்க இந்தியர்களுக்கும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் தப்பு கிடையாது. சோ இது வந்து அவரை மட்டும் டார்கெட் பண்ணி அவருங்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க சொல்றது ரைட். ஆனா அது அவரை மட்டும் டார்கெட் பண்ணி சொன்ன விஷயம் கிடையாது. இது பொதுவா எல்லாருக்குமே அந்த இது அப்ளிகபிள். அதனால டெஸ்லா காருக்கும் அது அப்ளிகபிள் ஆயிருக்கு. அதனால குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கு வந்து இந்த இவிஎம் மிஷினுக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ராகுல் காந்திக்கு பாருங்க எந்த அளவுக்கு அறிவு கூட இல்லைன்னு பாருங்க, மற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு கூட அறிவு இல்லைன்னு பாருங்க. இவிஎம் பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றாங்கல்ல இந்த இன்டர்நெட்டு, அதுக்கப்புறமா வந்து ஓடிபி வரும், இந்த மாதிரிலாம் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்தது சரிங்களா. ஒரு இடத்துல வந்தது ஒரு 4 இதழிலே போட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இல்லை நாங்க தப்பா வெளியிட்டுட்டோம்னு வாபஸ்லாம் வாங்கினாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் வாட் நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதோட அவுட்புட் வரும், அவ்வளவுதான். நம்மளோட இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதை வந்து வைஃபைலியோ இல்லைன்னா இன்டர்நெட் வசதி மூலியமாவோ இல்லை எந்த ஒரு டிஜிட்டல் ரிலேட்டடாவோ நீங்க வந்து யூஸ் பண்ணவே முடியாது. வேற எங்கேயும் உற்பத்தியும் பண்ண முடியாதுன்னு வந்து ராஜீவ் சந்திரசேகர் கூட ரொம்ப தெளிவா அதுக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு பதிலடி கொடுத்திருக்கார், இன்க்ளூடிங் எலான் மஸ்க். அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்கார், இது வந்து ஒரு இயந்திரம். நீங்க இப்ப 2+2 அப்படின்னு போட்டா 4ன்னு வரும், அவ்வளவுதான். அப்படி பார்க்க போனா நீங்க நம்மளுக்கு கால்குலேட்டர் மாதிரி தான் அதை நீங்க வந்து பார்க்க முடியும், அவ்வளவுதான். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து ரிசல்ட் வரப்போகுது, அவ்வளவுதான். கால்குலேட்டர் வந்து கால்குலேஷன்ல தப்பாச்சுன்னு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அது கிடையாது. ஸோ அதனால அது என்ன உள்ள கொடுக்குறோமோ அது வெளியில வரப்போகுது, அவ்வளவுதானே தவிர மற்ற நாட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினுக்கும் நீங்க வந்து கம்பேரே பண்ண முடியாது. வேற ஒரு நபர் வந்து போட்டிருந்தாரு, அதிபர் போட்டிருந்தாருன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. அவங்க என்ன மாதிரி வந்து இவிஎம் மிஷின் இது பண்ணியிருக்காங்கன்றது அவங்களோட பிரச்சனை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க மேனுவலா எடுத்ததுனால நாங்க தப்பிச்சோம், இல்லைன்னா குளறுபடி நடந்திருக்கோம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இங்க இருக்கக்கூடிய இந்தியன் இவிஎம் மிஷின் அப்படின்றது டிஃப்ரெண்ட். இது மாதிரி பிரியங்கா அவர்கள் வந்து இப்போ வயநாட்டில் வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ பிரியங்காவுடைய இந்த வரவு வந்து பாஜகவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு கேரளாவை தவிர வேற எந்த ஊரும் தெரியவே தெரியாதா? குடும்பத்துக்கே வேற எதுவுமே தெரியாதா? இல்லைங்க, அது ரைட்டுங்க. பட் வேற ஏதாவது ஊர்ல என்ன இல்லாத தமிழ்நாட்டில் வந்து கண்டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு எது ரொம்ப நல்லா இருக்கோ, ரொம்ப வசதியா இருக்கோ அந்த இடத்த எடுத்து சூஸ் பண்ணி அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. இதுல ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இல்லை, என்னன்னா இப்போ பிரியங்கா காந்தி அவர்களை வந்து பொதுச் செயலாளர்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா யூபியோட இன்சார்ஜா அவங்க போட்டதுக்கு அப்புறமா இப்ப வந்து இந்த தேர்தலில் பாஜகவுக்கு இவ்வளோ பெரிய சரிவு ஏற்பட்ட போது இன்னும் பிரியங்கா காந்தி கேரளாவுக்கு போனா பாஜகவால இன்னும் அந்த கிடைச்ச ஒரு எம்பியே போயிடும், அவங்க வந்து கால் எடுத்து வச்சிருவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. சும்மா அவங்களும் ஒரு மிகப்பெரிய தலைவரோட வந்து பொண்ணு சரியா, அவங்களுக்குன்னு பரம்பரையான ஒரு இது இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு அரசியல்ல. அதை வச்சுட்டு அவங்க காலம் தள்ளலாமே தவிர அவங்க அண்ணன் பண்ண தப்பு தானே இவங்களும் பண்ணாங்க. திடீர்னு வந்து பட்டைய போட்டுக்கிட்டு நான் இந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க காளி அப்படின்ட்டு பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அதுக்கு எதிராக பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வேஷங்களை மாத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்க எவ்வளவு நாள் உத்தரப்பிரதேஷ்ல போய் எவ்வளவு நாள் வேலை பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நிறைவேற்ற முடியுமான்னு இவங்க நினைச்சாங்களா? இவங்க சொன்ன அந்த 1 லட்சம் ரூபாயும் சரி, பல வாக்குறுதிகள் இவங்க கொடுத்தாங்கல்ல, எதை பேஸ் பண்ணி இவங்க கொடுத்தாங்க? அதை வச்சா மக்கள் வந்து இவங்க கொடுக்க போறாங்கன்னு வச்சா வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பயமுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல் தான். பல்வேறு இப்போ வந்து என்னதான் பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்போ யோகி தான் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எப்படி இருக்காங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருந்துருவாங்களான்றது சொல்ல முடியாது. இங்க அங்க தவறுகள் நடக்கும். ஸோ அதோட மிஸ்கால்குலேஷன்ல தான் வந்து காங்கிரஸ்க்கு வந்து வந்ததே தவிர காங்கிரஸ் வந்து கண்டிப்பா எங்களால, அதுவும் பிரியங்காவால போனாங்க, அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, அதனால நடந்ததுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியோடைய ஒரு வெற்றியா தான் நம்ம பார்க்கணும். இவங்களை பொறுப்பாளரா போட்டிருக்கும் போது நீங்க அகிலேஷ் அவரை சொல்றீங்களா, ஒத்துக்கிறோம். அவரு அங்க வந்து ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காரு, அவங்களோட பாரம்பரியமான ஓட்டு வந்திருக்கு, இந்த இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் பிஜேபிக்கு வரலையோ அங்கெல்லாம்.
அதுக்கும் காங்கிரஸ்க்கும் எந்த காங்கிரஸோட வளர்ச்சியை பார்த்து பாஜக பொறாமைப்படுறாங்களா? காங்கிரஸ் அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த இடத்துல காங்கிரஸ தனிச்சு நிக்க சொல்லிருக்கலாம். எதுக்கு கூட்டணியோட நின்னீங்க? எல்லா கட்சிகளும் இருக்குது. See, அப்ப எப்படி நீங்க வந்து இப்ப நாங்க எங்களால சொல்ல முடியும் பிஜேபியில இவ்வளவு தூரம் நாங்க வளர்ந்திருக்கோம்னு சொல்லிட்டு, அவங்க தனியா காங்கிரஸ்ல நின்னு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. 240 வந்து எப்படி பாஜக வளர்ச்சி? கண்டிப்பா எங்களோட தனி இப்ப நீங்க பழச விட்டுடுங்க. இப்ப நடந்ததுல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. பாஜக வளர்ந்திருக்கா இல்ல இப்பயும் வந்து பாஜக 3 டிஜிட்ல தான் இருக்கு, இப்பயும் இவங்க 2 காங்கிரஸுக்கு தான் வளர்ச்சி. காங்கிரஸ் முன்னாடி இந்த தேர்தல் லெவல்ல 20+ எடுத்திருக்கு. பாஜக வந்து 303 இருந்து 240 வரும்போது அவங்களுக்கு தான் கூட்டணியோட வந்து நான் சொல்லல, கூட்டணி இல்லாம நான் சொல்றேன். கூட்டணி இல்லாம 99 மூணாவது வாட்டிங்க, தேர்ட் டைம்ல this is தேர்ட் டைம்ல, தேர்ட் டைம்ல இந்திய வரலாறுலயே 3வது வாட்டி. நேரு இருந்த வாட்டியெல்லாம் வந்து எலெக்ஷனே நடக்காம இவர் தான் அப்படின்னு தேர்ந்தெடுத்த விஷயங்க. இது அப்படி கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய 3வது முறையான தேர்ந்தெடுத்த பிரதமரா தான் மோடிஜி இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த கம்பாரிசனை பண்ணுவீங்க? காங்கிரஸ தனியா உத்தரப்பிரதேசல பாஜக 400 பயப்படலன்ற, பாஜக எல்லாம் சத்தியமா பயப்படவே இல்லை. அடுத்தது என்னன்றதை நோக்கிதான் நாங்க போவோம். நீங்க வந்து காங்கிரஸ அப்படின்னா கூட்டணி இல்லாம அதே உத்தரப்பிரதேஷ்ல நிக்க சொல்லுங்க, வின் பண்ணி காமிக்க சொல்லுங்க. அப்ப வந்து யாரு வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க, அப்ப ஐயோ காங்கிரஸ் பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு வேணா அப்ப சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு வராது. ஆனா ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து கூட்டணி மேலதான் ஏறி சவாரி பண்றாங்க. அதை வந்து இவங்க வந்து வெளியில சொல்ல மறுக்கிறாங்க. கூட்டணிகளுக்கு கிடைத்த வெற்றியாதான் இதை பார்க்க முடியுமே தவிர காங்கிரஸ்க்கு கிடைத்த வெற்றி கிடையாது.